SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். எஸ்ஏஐஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 7th இம்பார்ட்டண்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ், அந்த கரண்ட் அஃபேர் என்ன, அதே மாதிரி அந்த கரண்ட் அஃபேரை எப்படி நம்ம ஒரு கொஷினாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மட்டும் கிடையாது, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நேஷ்னல் நியூஸ் பேப்பரையும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான நியூஸ் பேப்பரையும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் இந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணணும், இவங்க ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? எல்லாருமே இந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இனிமேல் எப்படி ஒரு கரண்ட் அஃபேர் ஒரு கொஷினாக வரும், அந்த கொஷின் எந்த ஆங்கிளில் வந்தாலும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் தென் எனி ஒன். ஸோ அவர் ஸ்டைல் இஸ் ஆல்வேஸ் யூனிக், வி நோ தட். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், as per RBI data, India foreign exchange reserve surged by $9.427 billion. Foreign exchange reserves now stands at a record high of $620.576 billion in the week ended July 30. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்பிஐ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட டேட்டா. இப்போ வந்து ஆர்பிஐ கிட்ட எவ்வளவு கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த டேட்டாவை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ கிட்ட மொத்தம் எவ்வளவு பணம் கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்பிஐனோட சொத்துக்களாக கையிருப்பாக எப்படி கணக்கெடுத்துக்குவாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெளிநாட்டு பணம், அதாவது ஒவ்வொரு வெளிநாடும் இந்தியாவில் முதலீடு செஞ்சுருக்கும் அந்த நாட்டினுடைய பணம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் டாலர்னால் எத்தனை யூஎஸ் டாலர் இருக்குது, செகண்டு எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படிங்கிறது. தேர்ட் பாயிண்ட் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, சர்வதேச சில்லறை வர்த்தக அமைப்பு. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் வந்து எவ்வளவு எஸ்டிஆர் கரன்சி இருக்குது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்தியாவுக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கி இருக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில் இந்தியாவுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்குது, இந்தியாவுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனுடைய மொத்த கணக்கைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லுவோம், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஸோ இந்த கையிருப்பு இந்தியா கிட்ட அதிகரிக்க பணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது உயரும். அதுவே இது கையிருப்பு குறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா பணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது குறையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபாரெக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்தியாவினுடைய ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்தே காணப்படும், இந்தியாவினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கிறதா ஒரு கணக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கொடுத்த டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜூலையினுடைய ஸ்டார்டிங், அதாவது ஜூன் எண்டையும் ஜூலை எண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9.427 பில்லியன் இந்தியாவில் ஃபாரெக்ஸ் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் ஃபாரெக்ஸ் வச்சுருக்கிறது யாருன்னா கண்டிப்பாக அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய பணம் தான் இந்தியாவிடம் அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டாவை வச்சு இந்தியாவினுடைய பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இல்லை, முன்னேற்றத்தை நோக்கி தான் போகிறது அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் கவர் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு பேசிக் கொஷின் எப்படி எடுக்கலாம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் பிளேஸ்? இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கப்படும் போது எந்த இடத்துல தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி கொல்கத்தா. சரிங்களா? முதல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கப்படுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்காக தான் தொடங்கப்பட்டுச்சு. எந்த வருஷம் அப்படின்னா 1935 வருஷம். 1934 வருஷம் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம், இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் காரணமாக தொடங்கப்படக்கூடிய ஒரு பாடி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடங்கப்படுறதுக்கான மிக முக்கியமான காரணமே இந்தியாவிற்கு தேவையான பணத்தை அச்சடித்து சப்ளை பண்ணுறதுக்கு தான். வெறும் 200 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்ட வங்கியானது கிட்டத்தட்ட 1949 வரைக்கும் ஒரு ப்ரைவேட் பேங்காக செயல்படுது. 1949 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய நேஷனலைஸ்ட், இந்தியாவினுடைய அரசாங்கத்தினுடைய வங்கியாக இது மாற்றப்படுகிறது. சரிங்களா? இந்த வங்கி வந்து தொடங்கப்பட்டது எங்கே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான். கொல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு பர்மனெண்ட்டாக மாற்றினது எப்போனா 1937.
ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் கொல்கத்தா. சரிங்களா? ரிசர்வ் பேங்க் பற்றின இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல்களை ரிசர்வ் பேங்க் சைட்லேயே போயிட்டு எபவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எபவுட்டில் பார்த்துட்டிங்கன்னா ரோல்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரிசர்வ் பேங்க்ஸ் எப்படி செயல்படுது, அது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கணும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கை பற்றின டேட்டாஸ் அப்படிங்கிறது எக்கனாமி புக்கில் 12th எக்கனாமி புக்லேயும் கொடுத்துருக்காங்க, 10th எக்கனாமி புக்லேயும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸ் பற்றின பேசிக்கான விஷயத்தை நம்ம ஸ்கூல் புக்ஸ்லையும் கொஞ்சம் கூகுள் பண்ணியும் படிச்சுக்கிறது பெட்டர். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் கொஷின்ஸ் வந்தாலும், கரண்ட் அஃபேர் கொஷின் டேரெக்டாக வந்தாலும் சரி, அதுவே இன்டேரெக்டாக புக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டாலும் சரி, டெஃபினட்டாக நம்மளால் சூஸ் பண்ணி எழுத முடியும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின், ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டர் யோஷிஹைடே சுகா attended a memorial to commemorate the 76th anniversary of world's first atomic bombing in Hiroshima and Nagasaki. ஸோ உலகத்திலேயே முதலில் சரிங்களா ஆட்டோமிக் பாம், அதாவது அணு குண்டு போடப்பட்ட இடம் ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற இடம் தான். முதல் ஹிரோஷிமாவில் போடுறாங்க. போட்ட சில நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5 ஹிரோஷிமாவில் போடப்படுது, ஆகஸ்ட் 9 நாகசாகியில் போடப்படுது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்து போகிறாங்க. இந்த ஹிரோஷிமாவில் வந்து பாம்பு போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போரின் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜப்பானை எப்படியாவது கான்குயர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் போராடுது, அதில் அமெரிக்காவும் ஒன்று. ஸோ ஜப்பானை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுல ஜப்பானும் எதிர்த்து போராடுறாங்க. இந்த முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா அணுகுண்டு சோதனையை வந்து அதே 1945 வருஷம் ஜூலை மாதம் செய்கிறாங்க. ஜூலை மாதம் அணுகுண்டு சோதனை செஞ்சது வெற்றி பெற்றுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கனுடைய போயிங் விமானத்தில், அதாவது ஒரு விமானத்தில் இந்த அணுகுண்டை பொருத்தி கரெக்டாக ஹிரோஷிமாவில் ட்ராப் பண்ணிடுறாங்க. அடுத்த சில நாட்கள்லேயே நாகசாகிலையும் ட்ராப் பண்ணுறாங்க. ஹிரோஷிமாவில் ட்ராப் பண்ணுறப்போ இமீடியட்டாக 80,000 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. நாகசாகிலையும் வந்து கிட்டத்தட்ட 74,000 பேர் அந்த பாம் ட்ராப் பண்ண இமீடியட்டாக நடந்து போனாங்க. உலகமே வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பாம்பை வந்து பார்த்தது அதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ உலகத்திலேயே முதலாக வந்து அணுகுண்டை கண்டுபிடிச்சதும் அணுகுண்டு சோதனையை செஞ்சதும் அமெரிக்கா தான். அந்த அணுகுண்டுனால வெறும் பலம் மிகுந்த நாடாக அவங்க மாறினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்தவர்களுக்கு அந்த மரியாதை செலுத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த ஆடிட்டோரியத்தில், சரிங்களா, ஹிரோஷிமா நாகசாகி ஆடிட்டோரியத்தில் கூடி ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த பர்டிகுலர் விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணுகுண்டு வெடிப்புனால் பாதிக்கப்பட்ட உறவினர்கள், அந்த அணுகுண்டு பாதிப்பில் இருந்த மக்கள், இதுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கொஷினை வச்சு நியூக்ளியர் பவர்னால் என்ன, அந்த நியூக்ளியர் பவரை பற்றின சில விஷயங்களை நீங்கள் பேஸை செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். சயின்ஸ் புக்லையும் ஃபிசிக்ஸ் புக்லையும் நியூக்ளியர் பவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டி புக்ஸ்லேயும் நியூக்ளியர் பவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நியூக்ளியர் பவர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பற்றின பேசிக்கான விஷயங்களை உங்கள் ஸ்கூல் புக்ஸை சர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் சம்மந்தமாக எந்த ஒரு கொஷின் வந்தாலும் ஈஸியாக அவங்களால அப்ரோச் பண்ண முடியும். இது 76th anniversary அப்படின்னா 1945 இப்போ 2021 இந்த பாம்பு போட்டு 76 வருஷம் ஆச்சு. சரிங்களா? ஸோ இங்கே நான் என்ன கொஷின் கேட்டிருக்கேன்னா எந்த நாடு முதல்ல வந்து நியூக்ளியர் பவரை வச்சுருந்தாங்கன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி பிரிட்டன், ஆப்ஷன் சி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆப்ஷன் டி யுஎஸ்எஸ்ஆர். ஸோ இதுக்கான ஆன்சர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவங்க டெஸ்ட் பண்ணது 1945 வருஷம். யுஎஸ்எஸ்ஆர் தான் செகண்டாக டெஸ்ட் பண்ண கண்ட்ரி. அந்த யுஎஸ்எஸ்ஆர் அதாவது ரஷ்யா எப்போ அணுகுண்டை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Third question, Union Minister for Social Justice and Empowerment, Dr. Virendra Kumar is to launch PM Daksh portal and PM Daksh mobile app. ஸோ இந்த PM Daksh mobile app அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அமைச்சர் வீரேந்திர குமார் அப்படிங்கிறவர் என்னென்னா ஒரு ஆப்பையும் ஒரு வெப்சைட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பும் வெப்சைட்டும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களினுடைய திறன்களை வளர்ப்பதற்கான கோர்சஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப். இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது. என்டர்ப்ரனர்ஷிப், அதாவது சுயதொழில் தொடங்குவோர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி, அவர்களுக்கு தேவையான அறிவு, இந்த லைசன்சிங் ப்ரொசீஜர் என்ன, அதே மாதிரி நிறைய படித்த இளைஞர்களுக்கு அவர்கள் தொழில் சார்ந்த பயிற்சிகளும், புரிஞ்சுங்களா, எஜுகேஷனல் ட்ரைனிங் அண்ட் மெனி ட்ரைனிங்ஸ், டெக்னிக்கல் ட்ரைனிங், இதெல்லாமே இந்த ஆப் மூலியமாகவும் இந்த சாஃப்ட்வேர் மூலியமும் ஒரு கோர்ஸாக படிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா August 7 லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஆப்பை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் தான் இங்கே கொஷினில் கேட்டிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ, PM Daksh போர்ட்டல் மொபைல் ஆப் வாஸ் டெவலப்டு இன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ இந்த PM Daksh ஆப்பை வந்து லான்ச் பண்ணது யார் தான், அதே மாதிரி டெவலப் பண்ணது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM Daksh அப்படின்ற ஆப்பை டெவலப் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். புரிஞ்சுங்களா? சமூக நலத்துறை அமைச்சகம் தான் இதை
உருவாக்கி இருக்கிறது. இது எந்த நிறுவனத்து கூட சேர்ந்து உருவாக்குச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் பண்ண சொல்லி கேட்குற விஷயங்கள்லாம் முக்கியமானது. தெரியாதவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அது எந்த பர்டிகுலர் நிறுவனத்து கூட சேர்ந்து கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி பிஎம் தக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரதான் மந்திரி தக்ஷதா ஆர் குஷல்தா சம்பன் ஹித்கிரஹி யோஜனா அப்படிங்கிறதும் சரியானது தான். தேர்ட், டு டார்கெட் குரூப் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் சஃபாய் கர்மச்சாரிஸ். அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேக்வர்ட் கிளாஸஸ்னால் பிற்படுத்தப்பட்டோர், ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள், சஃபாய் கர்மச்சாரிஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்கள பணியாளர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, தூய்மை பணியாளர்கள், இவங்களை தான் சொல்கிறோம். ஸோ இப்படி பிற்படுத்தப்பட்டவர்களுடைய திறன்களை வளர்ப்பதற்காக, அவர்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். ஆனால் அவங்களுக்கு மட்டுமே கிடையாது, எல்லாருமே வாலண்டியராக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் அவங்கள டார்கெட் பண்ணுது. ஸோ இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஆல் தி அபோவ் தான். ரைட். அடுத்த கொஷின் பார்க்கலாம். First National Handloom Day was inaugurated by Prime Minister Narendra Modi on August 7, 2015 in Chennai. புரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே, தேசிய நெசவாளர்கள் தினம் அப்படிங்கிற தினத்தை வந்து முதல்ல 2015 வருடம் சரிங்களா நரேந்திர மோடி சென்னையில் தொடங்கி வச்சார். சரிங்களா? இது இப்போது தொடங்கி வச்சு 7 வருடம் ஆயிருக்கு. 7வது விழா இன்றைய நாளில் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 7 கொண்டாடப்படுகிறது. ஸோ இது இன்றைக்கி நியூஸில் இருக்குது. ஸோ இந்தியன் ஹேண்ட்லூம்ஸை பற்றின விஷயங்கள் நம்மளோட எக்கனாமி புக்கில் இருக்குது, ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. ஸோ அதை பற்றின ப்ரீஃபான விஷயங்களை நம்ம எக்கனாமி புக்லையும் ஜியாகிரஃபி புக்லையும் படித்து கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்தியன் ஹேண்ட்லூம்னு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய கைத்தறி மற்றும் நெசவு தொழிலை தான் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த திட்டம் இந்த பர்டிகுலர் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டூரிஸ்ட்டை இந்தியாவில் அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாரின் டூரிஸ்ட் இந்தியாவுக்கு வரதே இருக்குன்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சிறப்புத்தன்மை மிக்க சில பொருட்களை வாங்குறதுக்கு. அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லூம்ஸும் ஹேண்டிகிராஃப்ட்ஸும் யூனிக் ஸ்டைல், உலகத்திலேயே எந்த ஒரு ஸ்டைலும் கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அதே டைமில் இந்தியாவினுடைய நெசவு தொழில் மற்றும் கைவினை தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதை ஏன் ஆகஸ்ட் 7 டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட், சுதேசி இயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கே மிக முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக கருதப்படுது. இந்த மூமெண்ட் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 7. ஸோ ஆகஸ்ட் 7 வந்து ஒரு குறிப்பிட்ட நாளாக கருதி என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூமெண்ட் தொடங்கப்பட்ட வருஷம் உங்களுக்கு தெரியணும், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மூமெண்ட் எதற்காக தொடங்கப்பட்டுச்சுன்னா, ஃபாரின் கூட்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இந்தியன் கூட்ஸை நம்ம தயாரித்து நம்மளே அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ தான் இதில். ஸோ இந்திய பொருளாதாரம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னா இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்கு தான் சுதந்திரத்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்துச்சு. அதையும் இந்த பர்டிகுலர் விழாவில் நினைவு கொண்டிருக்கார். ஸோ இன்றைக்கி இந்த 7th ஆனிவர்சரியை வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஒருத்தர் திறந்து வச்சு அதை விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் வில்லேஜஸ் அப்படிங்கிற புது கான்செப்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹேண்ட்லூம் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்காக. இந்த ஹேண்ட்லூம் வில்லேஜஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. எந்தெந்த வில்லேஜஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் நியூஸில் ப்ரீஃபாக படித்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதை பற்றின சில பாயிண்ட். ஹேண்ட்லூம் செக்டர் டைரக்ட்லி அட்ரஸஸ் உமன் எம்பவர்மெண்ட் வித் 70% ஆஃப் ஆல் வீவர்ஸ் அண்ட் அலைடு ஒர்க்கர்ஸ் பீங் ஃபீமேல். ஸோ இந்த நெசவு தொழில் சார்ந்த மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபடும் பெண்களினுடைய மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்திய மக்கள் தொகையில் 70% பெண்களை குறிப்பிடுகிறது. ஸோ 70% உமனுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the handloom day on August 7 holds special significance because on the same day Swadeshi movement was launched in 1905. ஸோ 1905 இதே பர்டிகுலர் நாளில் தான் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டனால அதை நினைவு கூறுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி, இந்தியன் ஹேண்ட்லூம்ஸ் ஆர் யூனிக் இன் இட்ஸ் ஸ்டைல். இந்தியன் ஹேண்ட்லூம்ஸ் எப்பயுமே அதுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே சரி அப்படிங்கிறப்போ இதுக்கான ஆன்சர் ஆல் தி அபவ். அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்தியா அண்ட் சைனா ஹவ் அக்ரீட் டு டிஸ்எங்கேஜ் தேர் ட்ரூப்ஸ் இன் த கோக்ரா ரீஜன் ஆஃப் ஈஸ்டர்ன் லடாக். சரிங்களா? போலாங் பள்ளத்தாக்கு அதே மாதிரி லடாக் பகுதிகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் இந்தியா மற்றும் சைன இராணுவம் மோதிக்கிட்டு நம்ம சைடில் இருந்தும் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி சைன இராணுவம் சைடிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 பேர் வரைக்கும் இறந்து போயிருந்தாங்க. சரிங்களா? ஏன்னா சைனா
இந்தியாவினுடைய சில பகுதிகளை ஆக்கிரமிக்க முயற்சி செய்யுது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய குற்றச்சாட்டு. அதே மாதிரி சைனாவினுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, சைனாவினுடைய பகுதிகளை இந்தியா வைஸ் வெர்சா இந்தியா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுது. அதனால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியா சைனா 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா சைனா பார்டரில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ரோடு கட்டுறது, அங்கே புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது, அங்கே வந்து படைகளை வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிற வேலை இந்தியாவும் பண்ணிட்டு இருக்காங்க, சைனாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாடு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 2 பேருமே மாறி மாறி மோதிக்கிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு அப்புறம் அந்த பள்ளத்தாக்கில் வந்து நடந்த சண்டைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக 2 நாடுகளுமே 50,000 60,000 படை வீரர்களை குவிக்க தொடங்கினாங்க. ஸோ ஒரு பதட்டமான சூழல் தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம 2 பேர் ட்ரூப்ஸையுமே என்ன பண்ணியிருக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 2 பேருனுடைய ட்ரூப்ஸையுமே ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 2 பேருக்கு இடையில் ஒரு அமைதி அப்படிங்கிறது நிலவ போகுது அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்கோம்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான்? ஸோ ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்ட்டு இந்தியாவுக்கும் சைனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பார்டர் சொல்லுவோம். துரந்த் லைன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய பார்டர் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் பவுண்டரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய பவுண்டரி சொல்லுவோம். இந்த கொஷின் மூலமாக, இந்த பர்டிகுலர் இஷ்யூ மூலமாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியா கூட பார்டர் பண்ணக்கூடிய நேஷன்ஸ் என்னென்ன, அந்த பார்டர் லைனை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவுக்கும் மயன்மாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பார்டர் லைன் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றின கொஷின் தான் இது. சரிங்களா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு கொஷின். ஸோ 6வது இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கூடியிருக்கு. பார்லிமெண்ட்டில் நிறைய பேனல்ஸ், அதாவது நிறைய குழுக்கள் தங்களுடைய அறிக்கையை, அதாவது அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிந்து நதி சம்மந்தப்பட்ட ஒரு பார்லிமெண்ட்னுடைய லோக்சபாவினுடைய ஒரு முக்கியமான பேனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. 1960களில் சரிங்களா, 1960s சிந்து நதி ஒப்பந்தம், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டியை வந்து நம்ம பாகிஸ்தான் கூட சைன் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரீட்டி படி வந்து பார்த்துட்டிங்கன்னா, சிந்து நதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ட்ரிபியூட்டரிஸ், 5 துணை நதிகள் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி, பியாஸ், சென்னாப், ஜீலம், சட்லஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்னாபும் ஜீலமும் அதனுடைய 100% உரிமை அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும், ரவி, சட்லஜ் சரிங்களா, சிந்து இந்த நதியினுடைய 100% உரிமை அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது என்னன்னா, அந்த நீரை உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் நதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நிறைய டேம்ஸ் கட்டிக்கலாம், அதுலேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீர் மின்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத ரூல். சரிங்களா, சொல்லப்போனால் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இந்த பர்டிகுலர் வாட்டர் ட்ரீட்டியை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது கிடையாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் என்னென்னா இந்த ட்ரீட்டி அப்படிங்கிறது ரிலையபிளாக இருக்குது. இந்த ட்ரீட்டி படி வந்து பார்த்தீங்கன்னா சென்னாபும் ஜீலமும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு, ரவி, சட்லஜ், பியாஸ் இந்த நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரவி, சட்லஜ், பியாஸ் இந்த நதிகள் வந்து இந்தியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 நாடுகளும் போட்டி போட்டு அதிகமான டேம்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அப்படிங்கிற இம்பேக்ஷன்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம திரும்பவும் பாகிஸ்தான் கூட கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். அதாவது நம்ம 2 பேரும் போட்டி போட்டு செய்யாமல் 2 பேரும் சில கட்டுப்பாடுகளை விதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன் பண்ணுறப்ப வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இந்த மாதிரி மென்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மென்ஷனிங்கில் இல்லாத விஷயத்தை பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து ரீநெகோஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் லோக்சபாவில் சப்மிட் பண்ணப்பட்ட அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு. சரிங்களா, ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின் எடுத்திருக்கோம்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இன் விச் இயர்னு கொடுத்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ 1947, ஆப்ஷன் பி 1960, ஆப்ஷன் சி 1990, ஆப்ஷன் டி 1963. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1960. ஸோ அடுத்த கொஸ்டின், லோக்சபா பாசஸ் பில் ஃபார் செட்டிங் அப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் லடாக். சரிங்களா, ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தை தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கு என ஒரு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஐஐடியாக இருக்கட்டும், என்ஐடியாக இருக்கட்டும், என்ஐஐடியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்யூ, இந்த மாதிரி எந்த ஒரு மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னாலும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்ட் இஸ் எசென்ஷியல். ஸோ லடாக்ல வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு யூனிவர்சிட்டியை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், லடாக் 2 யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டுச்சு. அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டாக இருந்துச்சு. ஜம்மு காஷ்மீர்லேருந்து லடாக் பிரிக்கப்பட்டு ஒரு யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டுச்சு. இந்த யூனியன் பிரதேசத்தில் எப்படி பாண்டிச்சேரியில் ஜிப்மர் இருக்கோ அதை போன்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய யூனிவர்சிட்டியை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லோக்சபாவில் ஒரு பில் பாஸ் ஆயிருச்சு. அது இப்போ ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவில் பேசப்பட்டு பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்தாரு அப்படின்னா அந்த அடிக்கல் நாட்டு விழாவை செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து லடாக்கில் வந்து யூனிவர்சிட்டியை கட்ட தொடங்கிடலாம். சரிங்களா? அப்படி லடாக்கில் கட்ட போகிற அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிந்து யூனிவர்சிட்டி எந்த பகுதியில் கட்டப்படுறதா இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ். சரிங்களா? ஸோ இதற்கான சரியான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத, இது வந்து என்னன்னா ஒரு டாக்டிக்கல் கொஷின். ஏன்னா இந்த பர்டிகுலர் இஷ்யூலேயே நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், லடாக் ஜம்மு காஷ்மீர்லாம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெஜாரிட்டி கமெண்ட் எதுவாக இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். அடுத்த கொஷின், 8th இஷ்யூ. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் ரீநேம்டு அஸ் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்ட். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது என்னன்னா விளையாட்டில் வந்து சாதிக்கக்கூடிய இளம் வீரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது. இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா 1990s, அதாவது 1990களில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு ராஜீவ் காந்தியினுடைய மறைவிற்கு பின்னர். சரிங்களா? ஸோ இந்த ராஜீவ் காந்தி அவார்டை வந்து ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராஜீவ் காந்தி அவார்டுக்கு வந்து இப்போ ஒலிம்பிக்ஸில் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை ஒலிம்பிக்ஸில் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு கொடுக்குறதா பரிந்துரையும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த பிளேயர் பேர் தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நியூஸ். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்னா, இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை கவர்மெண்ட் எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆப்ஷன் ஏ 91 to 92, அது பீரியட். ஆப்ஷன் பி 1955 to 56, ஆப்ஷன் சி 2014 to 2015, ஆப்ஷன் டி நன். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏதா கரெக்ட். 91, 92 பீரியட்ல தான் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது கொடுக்க தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அடுத்த நியூஸ் இதுதான்ப்பா. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸுங்கிறது இன்றைக்கி மட்டும் நியூஸ் கிடையாது. தொடர்ந்து இனி அடுத்த ஒரு 20-30 நாளைக்கு நியூஸில் வந்துட்டே தான் இருக்கும். இனி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதமாகவே ஒலிம்பிக்ஸ்னு ஆட்டோமேட்டிக்காக நியூஸில் வந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது சர்வதேச விளையாட்டுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைச்சிறந்த மேடையாகவும் அதே மாதிரி ஒரு தலைச்சிறந்த விளையாட்டாகவும் கருதப்படுகிறது. உலகத்திலேயே அதிக போட்டிகளை, அதிக விதமான போட்டிகளை நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டு கூட்டமைப்பு தான் இந்த ஒலிம்பிக்ஸ்னு சொல்லுவோம். நிறைய நாடுகள் பங்கேற்குது, நிறைய போட்டிகளும் இதில் இருக்கிறது. ஸோ ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய பெருமை. ஒரு பிளேயருக்கு மட்டும் பெருமை கிடையாது, ஒரு நாட்டினுடைய பெருமை. ஒலிம்பிக்கை எல்லா நாடுகளுமே கொண்டாட இருக்கு. அதே மாதிரி இந்தியா தன்னுடைய ஒலிம்பிக்கை நடத்தியாகணும் அப்படின்ட்டு சில விஷயங்களையும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் முன் வச்சிருக்கு. ஸோ ஒலிம்பிக்ஸ் சம்மந்தமாக எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒலிம்பிக்ஸ் பற்றின பேசிக் கான்செப்ட் என்ன, எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் நடத்தப்படும், இதனுடைய நடத்துறதுக்கான நோக்கம் என்ன, முதல் எங்கு நடத்தப்பட்டுச்சு, இப்போ கரெக்டாக எங்கே நடக்குது, இதுக்கு முன்னாடி இப்போ 2020 ஒலிம்பிக்ஸ் வந்து இப்போ டோக்கியோவில் நடக்குது, இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சு, இப்போ அடுத்து 2024 எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற டேட்டாஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஒலிம்பிக்ஸ் கூட்டமைப்பினுடைய தலைநகரம் எது, இதனுடைய நிர்வாகம் எப்படி நடக்கும், இதை பற்றின சில முக்கியமான டேட்டா. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒலிம்பிக்ஸை தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இந்தியா லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கலந்துக்கிட்டது யார், கலந்துக்கிட்டவங்க வந்து எவ்வளோ மெடல் வின் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் ஜெயிச்சது யார், பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சது யார், அதே மாதிரி ஃபஸ்ட்டு தமிழன ஒலிம்பிக்ஸ் மெடலை ஜெயிச்சது யார், இந்த மாதிரி அதர் டைப்ஸ் ஆஃப் ஒலிம்பிக்ஸ், சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் வின்டர் ஒலிம்பிக்ஸ் இருக்குது, பேரா ஒலிம்பிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் சம்மந்தப்பட்ட மற்ற கேம்ஸ் என்ன, இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுலேருந்து எந்த ஒரு விஷயமும் கொஷினாக வரதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் மிகவும் அதிகம். ஸோ ஒலிம்பிக்ஸ் பற்றின சில ஃபேக்டை மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்க நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டட் அட் ஒலிம்பிக் கேம்ஸ் இன் 1900 வித் அலோனியா அத்லெட் நார்மன் பிட்சார்ட். நார்மல் பிட்சார்ட் அப்படிங்கிற இந்தியன்ஸ் கிடையாதுப்பா, ஆனால் வந்து இந்தியன் சார்பாக விளையாண்ட முதல் ஆள் அவர் தான். 1900 வந்து இந்தியா முதல் டைம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒலிம்பிக்ஸில் கலந்துருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட். இவர் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெடல் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஜெயிச்ச 2 மெடலுமே சில்வர் தான். சரிங்களா? இவர் ஒரு சிறந்த அத்லெட் தான் கருதப்படுகிறார். ஆப்ஷன் பி, இந்தியா தென் சென்ட் எ டீம் டு 1920 ஒலிம்பிக்ஸ் கம்பரைசிங் 3 athletes and 2 wrestlers. சரிங்க, இப்போ டாடா குரூப் இவங்களுடைய சில முயற்சியினால், இவங்களுடைய துணையினால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் முதல்ல கலந்துக்கிட்டது, இந்தியா சார்பாக தான் 1900 இந்தியர்கள் முதலில் கலந்துக்கிட்டது 1920 தான். சரிங்களா? ஸோ அதுவும் கரெக்ட், ஆப்ஷன் பியும்.
ஆப்ஷன் சி, அபினவ் பிந்த்ரா வான் கோல்டு மெடல் இன் த மென்ஸ் 10-meter ரைஃபிள் ஈவெண்ட், பிகமிங் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் என் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல். முதல் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் ஜெயிச்சவரே அபினவ் பிந்த்ரான்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்டுங்களா? இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது என்ன? ஆல் தி எபவ். ரைட்? ஸோ 10th கொஷின், லாஸ்ட் இஷ்யூ ஆஃப் த டே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பற்றினது தான். ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய காலாண்டு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? குவார்டர் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். வர்த்தக நிலை, நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவது நார்மலாகவே ஆர்பிஐ வெளியிடக்கூடியது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, இந்த பற்றின எல்லா விஷயங்களையுமே அவங்க ப்ரீஃபாக பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு நம்ம ஒரு கொஷின் எடுத்திருக்கோம். ஏன்னா ஆர்பிஐங்கிறது தொடர்ந்து நியூஸில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால இது ஒரு கொஷின் எடுத்திருக்கோம். கன்சிடர் த பாயிண்ட்ஸ் அபவுட் ஆர்பிஐ. ஆர்பிஐ பற்றி பின்வரும் பாயிண்ட்டை வந்து எது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1935. இது கரெக்டு தான். 1934 வந்து ஆர்பிஐ ஆக்ட் மூலியமாக 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இட் இஸ் நேஷனலைஸ்ட் இன் 1949. இதுவும் கரெக்டு தான். தேர்ட் பாயிண்ட், ஆர்பிஐ ஆல்சோ சப்ளைட் கரன்சி ஃபார் பாகிஸ்தான். ஆர்பிஐ பாகிஸ்தானுக்கும் பணம் சப்ளை செஞ்சிருக்கு, பர்மாவுக்கும் பணம் சப்ளை செஞ்சிருக்கு. ஏன்னா இது பிரிட்டிஷ்னால் உருவாக்கப்படும் போது பிரிட்டிஷ் காலனிகளுக்கு, பிரிட்டிஷ்னால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளுக்கு பணம் சப்ளை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட பேங்க் தான் ஆர்பிஐ. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே கரெக்ட். ஆன்சர் இஸ் டி, ஆல் தி அபவ். ஆர்பிஐ இன்னைக்கு 2 நியூஸ் இடம்பெற்றிருக்கிறதுனால ரொம்ப முக்கியம். ஆர்பிஐ பற்றின விஷயங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கான நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கொடுங்க, முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட்.